உறவுகளுக்கு அன்பான வணக்கம். இந்த முறையும் சபீஷனுடைய பாடல் தெரிவு மிகச்சிறப்பாக இருந்தது. இது ஒரு டவுன் பஸ் ரவுண்ட் அப்படின்னு சொல்லி பேருந்திலே ஒலிக்கக்கூடிய பாடல்கள், அதிகமாக பேருந்திலே பயணிக்கிற போது நாங்கள் கேட்கக்கூடிய பாடல்கள் இங்கே அதிகமாக பாடப்பட்டது. சபீஷனோடு இணைந்து ஸ்ருதி அந்த பாடலை பாடியிருந்தார். குருவாயூரப்பா குருவாயூரப்பா அப்படின்னு சொல்லி ஆரம்பிக்கக்கூடிய ஒரு பாடல், ஒரு அழகான பாடல், ஒரு மெல்லிசை பாடல் போல காதல் பாடலாக வந்திருந்தது. அந்த பாடலை மிக அழகாக சபீஷனோடு இணைந்து ஸ்ருதியும் பாடியிருந்தார். எனவே அவர் பாடுகிற போது அதனை ரசிக்கக்கூடிய விதமாக ரசிகர்களும் இணைவர்களும் இருந்தார்கள். பட்டிமன்ற நடுவராக இருக்கக்கூடிய ஒரு சிறந்த நடுவர், சிறந்த ஒரு கலைஞர் லியோனி அவர்கள் இந்த நிகழ்வுக்கு ஒரு நடுவராக, ஒரு கெஸ்டாக வந்திருந்தார். எனவே அவருடைய அந்த பார்வைக்கு முன்னால் இவர்களுடைய பாடல் மிக அழகாக இருந்தது. எனவே பாடி முடித்த பிறகு நடுவர்கள் ஒவ்வொருவரும் கமெண்ட் சொன்னார்கள். எனவே ஸ்ரீனிவாஸ் அவர்கள் சொன்ன விஷயம், மிக அழகாக ரெண்டு விரும்பி பாடினீங்க, நல்லாவே இருந்தது அப்படின்னு சொல்லி, இதுல ஸ்ருதி இன்னும் கொஞ்சம் நீங்க ரை பண்ணியிருக்கலாம் அப்படின்னு சொன்னாங்க. சபீஷன் உங்களோட பாடல் இன்னும் இன்னும் நல்லபடியா வளர்ந்துட்டு இருக்கு அப்படின்னு சொல்லி வாழ்த்துக்கள் சொன்னார். அதே போல விஜய் பிரகாஷ் கூட அடுத்ததாக சொன்ன விஷயம், கேட்கும்போது அப்படி பஸ்ல போற மாதிரி ஒரு ஃபீல் இருந்தது. அதை விட ஒரு உங்களோட சில விஷயங்கள் அந்த இடத்துல சேர்த்திருந்தீங்க. எஸ்பிபியோட சில விஷயங்கள், சில சைகைகள், சில சேர்க்கைகள் அதுல இருந்தது. அதெல்லாம் அவதானிக்கக்கூடிய மாதிரி இருந்தது அப்படின்னு சொல்லி சபீஷனுக்கு வாழ்த்துக்கள் சொல்லப்பட்டது. எனவே ஸ்ருதிக்கும் வாழ்த்துக்கள் சொன்னாலும் கூட ஸ்ருதியை விட அந்த இடத்தில் கோல்டன் பெர்ஃபார்மன்ஸுக்குரிய ஒரு பாடகராக சபீஷன் மாறினார். எனவே இந்த பாடலையும் மிக அழகாக பாடியிருக்கிறார். எனவே இந்த முறையும் அவருக்கு கோல்டன் சவர் கிடைத்தது. எனவே சந்தித்த அத்தனை மேடைகளிலும் கோல்டன் பெர்ஃபார்மன்ஸ் பெற்றிருக்கிறார். பிளாட்டினம் பெர்ஃபார்மன்ஸ் ஒரு தடவை பெற்றிருக்கிறார். எனவே அதற்கிடையில் ஒரு சில தகவல்கள் சமூக வலைத்தளங்களில் காணக்கூடியதாக இருந்தது. இந்த முறை சபீஷன் வெளியேறுவாரா, எனவே கண்ணீரோடு ரசிகர்கள் அப்படின்னு சொல்லி எல்லாம் போட்டு சில பதிவுகள் இருந்தது. எனவே இந்த முறையும் அவருக்கு கோல்டன் சவர் தான் கிடைத்திருக்கிறது. அடுத்த முறை அவருடைய பாடல் தெரிவு எப்படி இருக்க போகிறது என்று இறுதி சுற்று வரையில் வாய்ப்புகள் இருக்கிறது என்கின்ற விதமாக ரசிகர்கள் நாங்கள் நம்புகிறோம். அவருக்கு வாழ்த்துக்கள், இன்னும் இன்னும் சிறப்பாக பாட.